முதலமைச்சர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கு பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கு தொடர்பாக 5 நிறுவனங்கள் தாக்கல் செய்த மனுக்கள் மீதான தீர்ப்பு இன்று மாலைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதுபற்றி நமது செய்தியாளர் மோகன்ராஜ் தரும் கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். இன்று காலை நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது என்ன மாதிரியான வாதங்கள் முன்வைக்கப்பட்டன மோகன்ராஜ்? சரண்யா, அதாவது முதலமைச்சர் ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்குல தொடர்புடைய சில நிறுவனங்களோட சொத்துக்கள் முடக்கி வைக்கப்பட்டிருக்கு. இந்த முடக்கி வைக்கப்பட்ட சொத்துக்களை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனங்கள் சார்பில் ஏற்கனவே மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுக்கள் மீதான விசாரணையும் தொடர்ச்சியாக பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையில இன்று அந்த வழக்குகளுக்கு அந்த மனுக்கள் மீதான விசாரணை இன்று எடுத்துக் கொள்ளப்பட்டு அதன் மீதான தீர்ப்பு இறுதி தீர்ப்பு இன்று வழங்கப்படுவதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த சூழ்நிலையில இன்று காலை சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. இன்று காலை 11 மணி அளவில் நீதிமன்றத்துக்கு வந்த நீதிபதி இந்த வழக்கு மீதான உத்தரவு இன்று மாலை 4 மணிக்கு வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்காங்க. சரண்யா, இந்த வழக்கு தொடர்பாக 5 நிறுவனங்கள் தாக்கல் செய்த மனுக்கள் மீதான தீர்ப்பு மாலைக்கு ஒத்திவைக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? எந்தெந்த 5 நிறுவனங்கள் மனுக்களை தாக்கல் செய்திருக்கின்றன? அதாவது இந்த மனுக்கள் 5 நிறுவனங்கள் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஜே ஹவுசிங் டெவலப்மெண்ட், அப்புறம் ஜே ஃபார்ம் ஹவுஸ், இது தவிர ஆஞ்சநேயா பில்டர்ஸ் உள்ளிட்ட 5 நிறுவனங்கள் தான் இப்போ கடந்த வெள்ளிக்கிழமை அன்று மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இதன் மீது ஏற்கனவே திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு இன்று மறு விசாரணை நடத்துவதற்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த நிறுவனங்களோட இயக்குநர் சுரேஷ்குமார் இன்று குறிப்பிட்ட நேரத்தில் நீதிமன்றத்தில் ஆஜராகாத காரணத்தினால இந்த மனுக்கள் மீதான விசாரணை 4 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. அதாவது இவர் குறிப்பிட்ட நேரத்தில் ஆஜராகாததுக்கு போக்குவரத்து நெரிசல் ஒரு காரணமாக இவர் சுரேஷ்குமாரோட தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் எடுத்துரைத்தார். இதன் அடிப்படையில் மாலை 4 மணிக்குள்ளாக அவரை நீதிமன்றத்தில் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி நீதிபதி உத்தரவிட்டிருக்காரு. எனவே இதன் காரணமாகவே இன்று மாலை 4 மணிக்கு இந்த மனுக்கள் மீதான தீர்ப்பு வழங்கப்படும் என நீதிபதி அறிவிச்சிருக்காரு. சரண்யா, ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கு மற்றும் இது தொடர்பாக 5 நிறுவனங்கள் தொடர்ந்த வழக்கு ஆகியவற்றின் பின்னணி என்ன? சரண்யா, அதாவது கடந்த 1998ஆம் ஆண்டு அளவுக்கு அதிகமாக சொத்து குவித்ததாக தற்போதைய தமிழக முதல்வர் ஜெயலலிதா மீது சுப்பிரமணியம் சாமி மற்றும் திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் ஆகியோர் வழக்கு தொடர்ந்திருந்தாங்க. இந்த வழக்கு விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்துச்சு. அதற்குள்ளாக ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் காரணமாக இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட காரணத்தினால சாட்சிகள் மாற்றி வாக்குமூலம் அளிக்கக்கூடும் என்ற அடிப்படையில் இந்த வழக்கு விசாரணை வேறு நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என திமுக தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக கர்நாடகாவில் இந்த வழக்கு விசாரணை நடத்துவதற்கான ஒரு அறிவிப்பினை வெளியிட்டது. இதனைத் தொடர்ந்து கடந்த 2003ஆம் ஆண்டு முதல் தற்போது வரைக்கும் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக கர்நாடக பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை தற்போது நடந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல இந்த வழக்கிற்கு தொடர்புடைய துணை வழக்குகள், அதாவது ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் தொடர்புடைய சில நிறுவனங்கள் சொத்துக்கள் முடக்கி வைக்கப்பட்டன. அந்த முடக்கி வைக்கப்பட்ட சொத்துக்களை விடுவிக்கணும் அப்படிங்கிறது இந்த 5 நிறுவனங்கள் ஏற்கனவே மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதன் மீதான தீர்ப்பு தான் இன்று மாலை வழங்கப்பட உள்ளது. சரண்யா, உங்களுடைய தகவலுக்கு நன்றி மோகன்ராஜ்.